கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நான் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1 - 4 வரை. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1 - 4 வரை நாம் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனாய் இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானவற்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. இப்பொழுது வாசிக்க கேட்ட வசனத்தின் மூலமாக இந்த கால வேளையில ஒவ்வொரு இடையேக்கு ஏற்றவாறு கர்த்தர் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு இதயத்திலும் நீ பேசுவீராக. அந்த ஒவ்வொரு மனக்கண்களை நீ திறந்தரலாம். ஆண்டவரே சொல்கிறோம், உடைய வார்த்தைகள் இதயத்துக்குள்ளாக போகட்டும். உடைய வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். உடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. இயேசுவை இப்பொழுது வாசிக்க கேட்ட வசனத்தின் மூலமாக அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே சொல்கிறோம், இந்த வார்த்தையின் மூலமாக வார்த்தையின் மூலமாக கருத்தை நீக்கி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாய் வேண்டியது உலகம் நல்லதாகவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியிலே என்ன இருந்ததாம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமா அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது என்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள்ள என்ன இருந்ததுதான்? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலும் கூட நான் வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல பாருங்க, அவரு ஜீவனாக இருக்கிறார், அவர் ஒளியாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் வார்த்தையாக இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அவர் சொல்ற வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று. நம்முடைய தேவன் வார்த்தையாக இருக்கிறார், அவரே ஒளியாய் இருக்கிறார், அவரே ஜீவனாய் இருக்கிறார், அவரே வெளிச்சமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷத்துல பார்க்கிறோம் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல, அதே அதிகாரத்துல 9வது வசனத்துல ஹல்லேலூயா. உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளி யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, அவர்தான் ஒளியாக இருக்கிறார், அவரே ஜீவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, ஜீவனாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த யோவான் சுவிசேஷத்துல பார்க்கிறோம் 14வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கிறோம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இயேசுவே வழியாயிருக்கிறார். இந்த பூமியில யாரும் வழி இல்லை. என்னுடைய வழி தனி வழின்னு சொல்லுவாங்க, அது உலக பிரகாரமாக. அந்த வழி ஒருபோதும் இந்த ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. பாருங்க, அப்ப இயேசு சொல்றாரு, நானே வழி, என் மகனே என் மகளே, என் வழியில் நீ செல்ல உன் என்ன செய்ய அர்ப்பணி சொல்றாரு. நான் தான் வழி. என்ற வழியில ஒருவன் வந்தா தான் அந்த பிதாவே காண முடியுமா? ஏசப்பாவுடைய அப்பாவை பார்க்க முடியும். பாருங்க, அந்த பிதாவாகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தார். அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக இரத்தத்தை சிந்தி மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், பிதாவோடு இருக்கிறார். பாருங்க, அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு மனிதன் இந்த பூமியில இப்படிதான் ஜீவிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார். இப்படிதான் ஜீவிக்கணும், இந்த வழியிலாம் செல்லணும். 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய வழி, இன்னொன்று மனுஷனுடைய வழி, இன்னொரு பிசாசனுடைய வழியாக இருக்கிறது. 3 வழியை பற்றி நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசுதான் வழி, நானே வழியும். அவருடைய வழியில சென்றவங்க ஒருபோதும் யாரும் கெட்டு போனதில்லை.
பாருங்க, ஏழையா கஷ்டப்படுறவர்களா இருக்கலாம். ஆனா கிறிஸ்தவ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் வழியில சென்றவங்க ஒருவராக கெட்டு போனது நான் கேள்விப்பட்டதில்லை. பாருங்க, ஆண்டவருக்குள்ள வந்தவங்க அநேக கஷ்டப்பட்டு இருக்காங்க. சாப்பிட கூட கஞ்சி இல்லாம. தகப்பனார் கூட அப்படிதான் இருந்தார். சிலை செய்யற குடும்பத்துல இருந்து இதெல்லாம் தூக்கி போட்டு இயேசுவை என்னைக்கு பின்பற்றினாரோ, தேவன் என்னைக்கு தகப்பனாரை சந்தித்தாரோ பாருங்க, அன்னைக்குல இருந்து செழிப்பு கிடைத்தது. செழிப்பான ஒரு வாழ்க்கை. அதுக்கு முன்னாடி வறுமை, வீடு இல்லை, வீடு வாசல் கிடையாது, கூரை வீடு தான், உருண்டு படுக்க முடியாது, அந்த நிலைமையில இருந்தான். பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு செழிப்பு. அது மாத்திரம் இல்ல, நம்ம அநேகரை பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்றால் பணக்காரங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கவர்மெண்ட்ல கூட என்ன இல்லை, சலுகை கிடையாது, அவங்க வசதியானவங்கப்பா. அப்படிதான் பாருங்க, ஒருவன் தேவனை ஏற்றுக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் வழியிலே சென்றான். பாருங்க, ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆனா உண்மையாக வரணும். அநேகர் பணத்துக்காகவும் மதம் மாறுவாங்க, பொண்ணுக்காகவோ மாப்பிள்ளைக்காகவோ கல்யாண விஷயத்துக்காக மதம் மாறுவதை ஒருபோதும் தேவன் விரும்புவதில்லை. உண்மையாக மனம் திரும்ப வேணும். மனம் நம்ம பாருங்க, மதம் மாறுவதில்லை, உண்மையாக மனம் திரும்புவதை ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணும். பழைய கெட்ட சுபாவங்கள் இருக்கிறான், அதெல்லாம் நம்ம பாவத்தை அறிக்கை பண்ணும் போது இயேசு நம்மளை தொடுவார். அவருடைய சத்தத்தை நாம் கேட்போம். அதுதான் உண்மையான ஒரு விடுதலை. அந்த கிரியை வெளியில போகும். வெளிச்சமாகிய தேவன் நமக்குள்ள வெளிச்சம் வந்துட்டா இந்த இருளான கிரிகள் நம்மளை விட்டு போகுது, நாம் உணர்வோம். அப்பொழுதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதே சொல்றாரு அவரு, நானே வழியா இருக்கிறேன், நான் தான்ப்பா சத்தியம், நான் தான் ஜீவனா இருக்கிறேன். அதான் முதலாவது வசனத்துல பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அப்பயே இயேசு கிறிஸ்து இருந்தார். எங்க வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 1வது அதிகாரம் அந்த இடத்துல 2வது அதிகாரத்துல 2வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். வாசிங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல, அது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1ல இருந்து வாசி. 1, 2. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது பொழிவின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஏற்கனவே இந்த பூமியெல்லாம் தண்ணீராக இருந்தது, எங்கேயும் தரையை பார்க்கவே முடியாது. பாருங்க, அப்படிதான் வசனம் இருக்கு. ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தாரா, நிக்கிறது கூட இடம் இல்லாம. அவர் ஜலத்துல உட்கார்ற தேவனா, ஜலத்து தண்ணீர்ல நடக்கிற தேவன். ஆனா மனிதர்கள் நம்ம என்ன செய்ய முடியும்? தண்ணீர்ல நம்ம வாசம் செய்ய முடியாது, வீடு வாசலை கெட்டு முங்கிடுவோம். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்ய, ஆதியிலே வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தாரு. 2வது ஜலத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இருக்காரு. பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் காலம் இருந்தது. அப்ப இஸ்ரேல் ஜனங்களை நடத்தினார். 2வது இயேசு கிறிஸ்துவின் காலம். அவர் 33 வருஷம் இந்த பூமியில இருந்தார். நம்ம பாவத்தில் விழுந்த நம்மளை தூக்கி எடுப்பதற்காக, கீழ்ப்படியாமையினால, தேவனுடைய கீழ்ப்படியாமையினால் விழுந்து கிடந்த நம்மளை தூக்கி எடுப்பதற்கு இயேசு வந்தார். பிதாவாகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பூமிக்கு அனுப்பினார். அவர் ரத்தத்தை சிந்தி வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். 3வது இப்பொழுது இருக்கிற யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் வார்த்தையாக இருக்கிறார். பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் காலத்துல நாம் வாசம் செய்கிறோம். கிருபையின் காலம். அப்ப அந்த கிருபையின் காலத்துல நாம் என்ன செய்யணும்? அதை வாசிக்க 2வது வசனத்துல, தேவ ஆவியானவர் ஜலத்தை மேல் அசைவாடி கொண்டு இருந்தாராம். தேவ ஆவியானவர், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப அந்த 3 பேரும் அந்த நாட்கள்ல இருக்கிறாங்க. 3 பேரும் ஒருவர் தான். அப்ப பாருங்க, அந்த தேவன் அவரே வார்த்தையாக இருக்கிறாராம். அவரே வார்த்தையாக இருக்கிறார். ஒரு வார்த்தை சொன்னா போதும், வானத்தையும் பூமி அவர் வார்த்தையினால உண்டாக்குனார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்ப அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. பாருங்க, அந்த வார்த்தை தான் இந்த வேளையிலும் கூட நம்மோடு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் உண்மையாகவே அந்த வார்த்தை உங்களை விடுவிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் ஒளிதான் மெய்யான ஒளியாகவே இருக்கிறது. இயேசுவின் வழியில ஒவ்வொரு மனிதனும் செல்ல வேணும். இயேசுவின் வழி என்பது என்ன? அவருடைய வழி உத்தமமானதான், உத்தமமானது, செம்மையானது.
நீதி நியாயம் உள்ளது, அன்பு உள்ளது, பரிசுத்தம் உள்ளது. இப்படிப்பட்ட இயேசுவின் வழியை ஒவ்வொரு மனிதனும் தேர்ந்தெடுத்து அந்த வழியிலே நாம் செல்ல வேணும். சென்றாதான் நாம் போகிற இடத்துக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். நம்ம பாட்டுக்கு ஒரு பஸ்ஸில் உட்காந்துட்டு போனால் எங்கேயாவது இறக்கி விட்டு போயிடுவாங்க. நான் போகிற இடம் எங்கே, மதுரைக்கு இருந்தோன்னா மதுரை பஸ்ஸில் தான் ஏறணும். வேற ஏதாவது நிதானம் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு வேற வண்டியில் உட்காந்து வேற எங்கேயாவது இறக்கி விட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம ரட்சிக்கப்பட்ட நாம் ஒரு லட்சியத்தோடு ஒரு நிதானத்தோடு நாம் எதுக்காக நாம் பிறந்தோம், நாம் யார், தேவன் நம்ம அழைத்த நோக்கம் என்ன, நாம் எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நாம் இயேசுவின் வழியிலே சென்று கொண்டிருக்கிறோமா? இந்த கால வேளையில நாம் ஒவ்வொருவரும் நிதானித்து பார்ப்போமாக, நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போமாக. இந்த உத்தமமான வழிதான் இயேசுவின் வழி, செம்மையான வழிதான் இயேசுவின் வழி, நீதி நியாயமா இருக்கிறது அவருடைய வழி. அவருடைய வழி உண்மை உள்ளது, அன்பு உள்ளது, பரிசுத்தம் உள்ளது. அப்படிப்பட்ட வழியில சென்று கொண்டிருக்கிறீர்களா? இந்த கால வேளையிலும் கூட நாம் சற்று நேரம் சிந்தித்து பார்ப்போமாக. அப்படிப்பட்ட வழியில சென்றாதான் இந்த பரலோக ராஜ்யத்தை, இந்த பிதாவை நாம் காண முடியும். அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவரை நாம் பார்க்க இயலாது. சூரியனை போல இந்த தேவன் படைத்த உண்டாக்குன சூரியனை நம்ம பார்க்க முடியல. அந்த உண்டாக்கப்பட்ட சூரியனை இப்படி இருக்குமானால் அதை உண்டாக்கின கர்த்தரை நாம் பார்க்க முடியாது. அது பார்க்க வேண்டும் என்றால் இயேசுவின் வழியில செல்லணும், அவரை போல நாம் ஜீவிக்கணும். கடினம் தான், இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இடுக்கமான வாசல் தான், கஷ்டம்தான். நம்மை ஒப்பு கொடுக்கணும், ஆவி ஆத்மா சரீரத்தை நம்ம அவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த இயேசுவின் வழியில செல்லணும். இயேசுவின் வழி என்றால் என்ன சொல்லுங்க? இயேசுவின் வழி உத்தமமானது. எல்லாரும் சொல்லுங்க, சொல்ல உத்தமமானது, செம்மையானது, நீதி நியாயம் உள்ளது. இயேசுவின் வழி அன்பு உள்ளது, இயேசுவின் வழி பரிசுத்தம் உள்ளது. பாருங்க, இப்படிப்பட்ட வழியில நாம் சென்றாதான் அவரை போல நாம் மாறிவிடுவோம். அதுதான் உண்மை. இப்ப எல்லாரும் மறிக்கிறாங்க, ஊழியக்காரங்க எங்க பார்த்தாலும் மறிக்கிறாங்க. ஏன் இப்படி மறிக்கிறாங்க? நம்ம ஆச்சரியமா இருக்கும். கவனிங்க, பாருங்க, அவங்க பரிசுத்தப்படுத்தினார் ஆண்டவர். பூமியில ஒரு மனிதன் பரலோகமாக உருவாக்கப்பட்டுதான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு மனிதன் போகிறானா. அதனால எங்க பார்த்தாலும் ஊழியர்கள் நல்ல ஆவிக்குரியவங்க எல்லாம் பூமியில இருக்குது. அதுக்கு மேல இருந்தா கெட்டு போயிடுவாங்க. மரத்துல ஒரு பணம் இருக்குன்னா பூர்ணமா பழுத்துருச்சுன்னா அதை பறிச்சிருவார், நம்மளே பறிச்சு சாப்பிடுவோம். அதுக்கு மேல விட்டுட்டா என்ன செய்யுமா, அழுகி கீழே விழுந்துடும், கெட்டு போயிடும். அதனாலதான் பூர்ணம் அடைந்த பிறகு ஆண்டவருக்கு தெரியும், இன்னி இருந்தா அது கெட்டு போயிடும். பூர்ண பக்குவம் அடைந்ததும் ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறார். சரீரம், மரணம் என்பது என்ன? ஒரு மனிதன் சரீரத்திலிருந்து ஆவி ஆத்மா பிரிவதுதான் மரணம். அப்ப அந்த சரீரத்தை புதைச்சிடுறாங்க, மண்ணு தின்றுதுன்னு நம்ம நினைக்கிறோம். தாயின் வகத்துல எப்படி நம்ம கண்ணு மூக்கு எவ்வளவு அதிசயமாக நம்ம பிறக்கிறோமோ அது மாதிரி கடைசி காலத்துல முடிவு வரப்போகுது. ஏற்கனவே தண்ணீர்னால அழித்து விட்டார். அது 8 பேர் பாதுகாக்கப்பட்டாங்க. நோவா தாத்தா நம்ம பார்க்கிறோம். குடும்பங்கள் அவங்க கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. அதுல இருந்து வந்தவர் தான் நம்ம. இப்ப இந்த பூமி எதுக்காக இரையாக இருக்கு? அக்கினிக்கு இரையாக வைத்திருக்கிறாராம். ஏற்கனவே தண்ணீர்னால அழிச்சிட்டாரு. அக்கிரம மிகுதியினால மனுஷனை உண்டாக்குறதை குறித்து அவர் மனஸ்தாபப்பட்டார். ஒரு ஒழுங்கு இல்லாதபடி, குடும்பத்துக்குள்ள ஒரு முறை இல்லாதபடி ரொம்ப அக்கிரமம் சொல்லவே நமக்கு வாய் வரல பாருங்க. அப்படிப்பட்ட அக்கிரமம் அந்த நாட்கள் சோதம் குமாராவில் நடந்ததை போல அதுக்கு மேலாக நடந்ததான் பாருங்க. அப்படிப்பட்ட அந்த அக்கிரமம் நடந்தது. அதனால் ஆகவே அவர் அழித்தார். 2வது முறையாக அவர் வரப்போகிறார். அக்கினிக்கு இரையாக இருக்கிறது என்ற பேதுருவுல நாம் வாசிக்கிறோம். ஆனபடினால நாம் அவர் வருகைக்கு நாம் ஆயத்தமாகணும். அவருடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் நீங்கள் நானும் வந்திருக்கிறோம். அந்த மரணத்துக்கு எதுவும் பயப்படக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் உண்டு, முடிவு உண்டு. ஆரம்பம்னா முடிவு நிச்சயம் இருக்கு. ஆனா நம்ம சாக மாட்டோம். அவங்க நித்திரையாக இருப்பாங்க. அந்த ஆவி ஆத்மா ஒரு இடத்துல ஆண்டவர் கொடுத்தது. இந்த ஆவி அப்படியே இலைப்பாரிக்கிட்டு இருக்குமா, அவருடைய வழியில சென்றவங்க மாத்திரமே பாருங்க. அப்ப சரீரம் மட்டும் என்ன செய்யும்? மண்ணுல இருக்கும். ஒரு நாள் எக்கால சத்தம் கேட்கும். ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்களாம். பின்பு உயிரோடு இருக்க நாமும் மேகங்கள் மேல் போவோம். ஒரு நிமிஷத்துல 3 சத்தம் கேட்கும்.
என்னென்ன சத்தம்? வந்து ஆரவார சத்தம் கேட்கும். ரெண்டாவது பிரதான தூதருடைய சத்தம். மூன்றாவது தேவ எக்கால சத்தம். இந்த 3 சத்தத்துக்கும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஒரு நிமிஷத்துல நம்ம கேட்குமா? ஆனா இந்த பூமியில ஒரு மனிதனுடைய ஆயுஷின் வருஷத்தை பைபிள்ல எழுதல, இப்ப எழுதவே கிடையாது. வந்து பாருங்க, எத்தனை வருஷம் தான் நம்ம இருப்போம்னு நமக்கு கேரண்டி இல்லை. அந்த மைக்கு கேரண்டி இருக்கு, இந்த ஸ்பீக்கருக்கு கூட கேரண்டி இருக்கு, ஒவ்வொருக்கும் கேரண்டி எத்தனை வருஷம் கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்முடைய ஜீவனுக்கோ கேரண்டி தரல. எந்த நேரத்திலையும் ஆண்டவர் வைப்பார், ஆயுஷின் வருஷத்தை கூட்டியும் தருவார். ஆனபடினால நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். ஒரு நிமிஷத்துல வந்து 3 சத்தத்துக்கு நான் ஆயத்தமாகணும். எக்கால சத்தம் நம்ம கேட்கலனா அப்படி வழியில நாம் செல்லல. ஏனோதோனும் ஆலயத்துக்கு வந்து நாம் போயிருக்கணும் அர்த்தம். இப்பொழுது ஜீவனோடு இருக்கும்போது அப்படி சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும். பாடல் சத்தம் கேட்கும், வேத வசனம் நமக்கு கண்ணுக்கு வரும், சொப்பனத்துல தரிசனத்தையும் காங்கணும். இதெல்லாம் இருக்குன்னா அதான் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வந்து இயேசுவின் வழியில நாம் செல்றோமான்னு நீங்க சந்தேகமா இருந்தா நீங்க ஜெபிக்க வேத வாசிக்க நமக்குள்ள வாஞ்ச உண்டாகும். அப்படி இல்லைன்னா தேவன் நமக்குள்ள இல்லை, அதுதான் உண்மை. அப்ப வந்து வேத வாசிப்பிலும் ஜெபத்தில் இருக்கணும். தேவன் இடைபட வேணும், கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக பேசணும். ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுவது. அப்ப வந்து அந்த வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப வந்து இந்த சத்தங்களெல்லாம் நாம் கேட்கிறவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தா தான் இயேசுவின் வழியில நாம் செல்லுகிறோம் என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5லிருந்து 8 வரை நான் வாசிக்கும் போது, இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி யாரு சொல்லுங்க? 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து யாரிடத்தில் வந்தாராம்? இயேசுவிடத்தில் யார் வாரான்? 100க்கு அதிபதி. ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கடந்து கொடிய வேதனைப்பட்டு, திமிர்வாதம் சொல்றது அது ஒரு நோய் பாருங்க. வந்து 100க்கு அதிபதி வந்து யார்கிட்ட வேண்டிக் கொள்றாரு? இயேசுவிடம். 100க்கு அதிபதி அவன் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கடந்து கொடிய வேதனைப்படுகிறானப்பா என்று அவரை வேண்டிக் கொள்கிறான். வேண்டிக் கொள்ளும் போது அதற்கு இயேசு எதுவுமே ஆண்டவர் சொல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் வந்து என்ன செய்யறேன்? அவனை சொஸ்தமாக்குறேன்ப்பா சொல்லும் போது 100க்கு அதிபதி பிரயுத்தரமாக மறுமொழியாக, ஆண்டவரே என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம். பாத்தீங்களா? 100க்கு அதிபதி சொல்றான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன். நீ எவ்வளவு பெரிய தேவன் அப்பா! நீ எங்க பார்த்தாலும் அதிசயத்தை செய்கிறீர். நீ குற்றம் இல்லாத ஒரு குற்றத்தை கூட உம்மிடம் பார்க்க முடியவில்லை. நீர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன், நீர் அன்பு உள்ள தேவன், நீ எவ்வளவு நீடிய பொறுமையுள்ள தேவன், நீ சமாதானத்தின் தேவன். எங்க பார்த்தாலும் அற்புதம் நடக்குது. உம்மால அநேக ஜனங்கள் உம்மை பின்பற்றி, ஒரு கூட்ட ஜனங்கள், திரளான கூட்டம் உம்மை பின்பற்றி வருகிறது. ஆண்டவரே, நீ என் வீட்டுக்கு வருவதா? ஆண்டவரே, நீ பரிசுத்தம் உள்ள தேவன், என் வீட்டுக்கு வர ஆண்டவரே நான் தகுதி அல்லப்பா. ஆண்டவரே, என் வீடு பாத்திரம் அல்ல, வந்து நான் பாத்திரன் அல்ல. ஆண்டவரே, நீ ஒரு வார்த்தை சொல்லும். பாத்தீங்களா? அதே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. பாருங்க, அப்ப ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை தான் தேவன். பாருங்க, ஒரு வார்த்தை நீ இங்க சொன்னா என் வேலைக்காரன் அங்க சுத்தமாவான், சுகமாவான். இந்த வார்த்தையில அவ்வளவு வல்லமை உண்டு. இந்த 100க்கு அதிபதி பாருங்க வந்து அவ்வளவு விசுவாசம். பாருங்க எவ்வளவு பெரிய விசுவாசம். ஒரு வார்த்தை சொன்னா போதும், நீங்க ஆண்டவர் என் வீட்டுக்கு வர தகுதி இல்லப்பா. வந்து அவன் தன்னை தாழ்த்துக்கிறான். அவன் வீடா பெரிய அரண்மனை. 100க்கு அதிபதினா எப்படி இருப்பான்? அவன் பெரிய அரண்மனை இருந்தாலும்
தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவரே, நீ எவ்வளவு பெரிய தேவனப்பா, ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்கு வருவதா? அத வசனம் இருக்கு, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபுல நாம் பார்க்கிறோம், வாசிக்கிறோம். அப்ப தன்னை தாழ்த்தும் போதுதான். தாழ்மை என்பது என்ன? நம்மிடம் எல்லாம் ஐஸ்வர்யம் இருக்கலாம், இதெல்லாம் நீர் தந்ததப்பா, ஆண்டவரை நீர் தந்தது, நான் ஒன்றும் இல்லை. தேவனிடம் நம்மை பெருமையாக்கணும். ஒன்றும் இல்லாமையே தேவனிடத்தில் கொண்டு போவதே ஒரு மெய்யான தாழ்மையாக இருக்கிறது. இந்த நூற்றுக்கு அதிபதி அதை தான் செய்கிறான். ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் வர பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தையில் தேவனுடைய வல்லமை இருப்பதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை மனுஷனை விடுவிக்கிறது, சுகம் தருகிறது, மனுஷனை உயிர்ப்பிக்கிறது. நாம் மனிதனை நம்பி நாம் எங்கேயும் போக வேண்டாம். தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தை நம்மளை விடுவிக்கும். இந்த நூற்றுக்கு அதிபதி பாருங்க, வேலைக்காரனுக்கு இங்க சொல்ற, இங்க நின்று எத்தனோ மைல் எத்தனோ கிலோமீட்டர் அவங்க வீடு, நீங்க இங்க சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்படி வார்த்தை கொண்டு போய் அங்க சுகமாக்கும். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. இந்த வேலையில கர்த்தர் உங்களோடு அவர் பேசி கொண்டு இருக்கிறார். இப்ப இந்த வேளையில ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜீவியம் பரிசுத்தமாகும், ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையில சுகம் உண்டு, நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசம் தான் நமக்கு விசுவாசம் முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எபிரெயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்துல விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. காணாதவைகளை விசுவாசித்துதான் விசுவாசம். ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவர் சொன்னார், அப்படியே கீழ்ப்படிந்து போனார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதனாலதான் ஆபிரகாம் பாருங்க வந்து கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். காணாதவைகளை ஆண்டவர் சொன்னா அப்படியே விசுவாசிக்கணும். எதுவுமே வந்து நினைக்கூடாது, ஆமா ஆமேன் ஆமேன்னா அப்படியே ஆக கடவுது. ஆண்டவர் சொல்லிட்டா அப்படியே ஆகும், அவ்வளவுதான். அதான் விசுவாசம். காணாதவைகளை விசுவாசிக்கணும். நூற்றுக்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லுங்க, வந்து சொஸ்தமாவான். பாருங்க, சொஸ்தமானதை வந்து பார்க்கல. நூற்றுக்கு அதிபதி ஒரு இடத்துல நிற்கிறான். வேலைக்கார திமிர்வாதமாக எத்தனோ கிலோமீட்டர் தூரமாக இருக்கிறான். வீடு எவ்வளவு தூரமா இருக்கு, ஆனா ஒரு வார்த்தை சொன்னாங்க சுகமாவான். அதுதான் காணாதவைகளை விசுவாசிக்கணும். அதான் உண்மையான விசுவாசம். விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசம் எல்லாமே வந்து அது கிரியை செய்யும். விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளே அன்பே பெரியது என்று பார்க்கிறோம். அன்புனா நம்முடைய தேவன் தான் அன்பாய் இருக்கிறார். பாருங்க, அப்படிப்பட்ட அந்த நூற்று அதிபதிக்கு இருக்கிற நூற்றுக்கு அதிபதி வந்து பாருங்க, அவருக்கு இருக்கிற விசுவாசம் இந்த நாட்கள்ல உங்களுக்கும் எனக்கும் கடைசி நாட்கள்ல மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிறோம், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வாயில புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளதாகவே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 29வது சங்கீதத்துல 3லிருந்து 8 வரை தேவனுடைய சத்தத்தை பற்றி இந்த இடத்துல பார்க்கிறோம். பாருங்க, தேவனுடைய சத்தம், வார்த்தை என்பது பாருங்க, அவருடைய வார்த்தை சத்தமாக இருக்கிறது. அவருடைய சத்தம் பயங்கரமாக இருக்கும். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் உரைக்கிறது. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும். கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார். பாத்தீங்களா, தண்ணீர் மேல உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாய் வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ராஜாவாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்க பாருங்க, எங்க அவர் பிரசங்கம் பண்ணாலும் உபதேசம் பண்ணினாலும் உட்கார்ந்துதான் அவர் பண்ணுவார். ஏன் இப்படி உட்கார்ந்து பண்ணுறாரு? பிரசங்கம் உபதேசம் பண்ணினாலும் ஜனங்களுக்கு வந்து உட்கார்ந்து பண்ணுவாராம். பாருங்க, அவர் ராஜாவா இருக்கிறார். எங்கேயாக படகு இருந்தா படகுல உட்கார்ந்துருவார்.
படகுல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுவார், மலையில உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுவார். வேதத்தில் அநேக இடங்கள்ல பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறோம். அந்த இடத்துல மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து, இந்த இடத்துல கவனிக்கணும், அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு என்ன செய்தாராம்? உபதேசம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல யோவான் சுவிசேஷத்துல 6வது அதிகாரம் 3வது வசனத்துல இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீசரோடனே கூட உட்கார்ந்தார். வேதத்தில் அநேக இடங்கள்ல அவர் உட்கார்ந்தார் என்று வாசிக்கிறோம். அவர் ராஜாவா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கிறோம், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அவர் சமாதான பிரபுவாய் அவரே பரிசுத்தராக இருக்கிறார். அவர் சமாதானத்தையும் அவர் சர்வாங்க சுகத்தையும் அவர் தந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 2 to 9 வரை நான் வாசிக்கும் போது, யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 2 எபிரேய பாஷையிலே பெதெஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பட உருவம் உடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அனைவர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலங்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் உந்தியதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிசனாக இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதிசன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிசன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்து உன் படகை எடுத்துக்கொண்டு நடு என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படகை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஒரு வார்த்தை தான் சொன்னார். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, அவர் பாருங்க எத்தனை வருஷமா? 38 வருஷம். 38 வருஷம் அந்த இடத்துல பாருங்க, இந்த குளத்துல அநேகர் இருப்பாங்களாம். அவைகள் குருடர், சப்பானிகள், சூம்பின கை உடையவர்கள் முதலான வியாதிஸ்தர் அநேகர் பாருங்க அந்த இடத்துல படுத்திருந்து எத்தனோ நாள் காத்திருப்பாங்களாம். கலங்கும் போது அந்த தேவதூதர் கலக்கும் போது முதல்ல விழுந்துடணும். விழுந்துட்டா அங்க சொஸ்தம், அப்படி எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாவாங்களாம். அந்த இடத்துல அநேகர் படுத்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று பார்த்து கொண்டு இருப்பாங்களாம். நைட்டா இருக்கலாம், பகல்ல இருக்கலாம், எந்த நேரத்துல இருக்கலாம். அப்படியே பார்த்துக்கிட்டு எத்தனை வருஷம் இருந்திருப்பாங்க பாருங்க. ஏனெனில் சில சமயங்கள் தேவதூதர்கள் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். இப்ப ஒருவன் தான் கலக்கும் போது எல்லாரும் விழுந்த சுகமாகாது. கலக்கும் போது முதல்ல விழுகிறவனுக்கு தான் சொஸ்தமாகும். அப்படி இருந்த வேலை அந்த பக்கத்துல அருகில 38 வருஷம், 1 நாள் 2 நாள் அல்ல, 38 வருஷம் வியாதி கொண்ட ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அவனால யாரும் தூக்கி போட முடியல. எல்லாருமே தனக்காக வாழ்றாங்க, நான் சுகமாகணும் சொல்லிட்டு பாருங்க. அநேகர் இருக்க தூக்கி போடலாம், ஆனா உதவிக்கு ஆள் இல்லை. 38 வருஷம் அதே இடத்துல மழையிலையும் தண்ணிலையும் வெயிலையும் கடந்து அவன் தூக்கி போட ஆள் இல்லாம மனசு நொந்து போய் இருக்கிற அந்த வேலையில இயேசு கிறிஸ்து தேடி வருகிறார். இது மூலமா எதை நாம் தெரிந்து கொள்கிறோம்? எனக்கு சுகமாகல, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படல நாம் நினைக்க கூடாது. நாம் கர்த்தருக்காக காத்திருக்க வேணும். தேவன் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் கேட்ட ஒரு பரிசுத்தம் வரும்போது பாருங்க, அவர் நமக்குள்ள நம்மளை விடுவிப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார். இவன் 38 வருஷமாக இருக்கிறான். அங்கே படுத்திருந்த அவனை இயேசு கண்டு பாருங்க, இயேசு தேடி போகிறார். அவனுக்கு குளத்துல தூக்கி போட வேண்டியதல்ல,
சுகமாக்குற தேவனே அவர் தேடி அந்த பாதையிலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவர் இயேசு என்ன நினைக்கிறாரு, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியா இருக்கிறான் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேணும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். யாராவது வேணாம் சொல்லுவோமா? நீ விரும்புகிறாயா சொஸ்தமாகணும்னு? நான் எத்தனோ வருஷம் இருந்திருக்கிறேன் சொல்லிட்டு பாருங்க, வாஞ்ச இருக்கா சொல்லிட்டு இந்த வாஞ்ச நமக்குள்ள வேணும். பாருங்க, ஆண்டவர் கேட்கிறாரு. அதுக்கு என்ன சொல்றானா, அதற்கு வியாதீஸ்வரன், ஆண்டவரே தண்ணீர். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, சுகமாக விரும்புகிறாய், ஆமேன் ஆண்டவரே சொஸ்தமாக்குங்க. ஆண்டவருக்கு தெரியல அவனுக்கு, இருந்தாலும் கேட்கும் போது ஆமான்னு சொல்லணும். நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா அதுல ஆமான்னு சொல்லணும். அவன் சொல்ற பதில் வேற மாதிரி இருக்கு. பாருங்க, நீ சுகமாக விரும்புகிறாயா? அதற்கு அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லையே, நான் போகிறதுக்குள்ள ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். அப்ப அவன் போகிறதுக்கு முயற்சி பண்றான். அதுக்கு முன்னாடி டக்குன்னு வந்து அது நல்லா நடக்கிறவங்க விழுந்துடுறாங்க முன்னப்படி. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ சுகமாக விரும்புகிறாய், ஆமேன் ஆமா ஆண்டவரேன்னு சொல்லணும். பாருங்க, இப்படி சொல்லுகிற. இருந்தாலும் அவனை விடல ஆண்டவர். என்னடா நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், அவன் எதை சொல்றான் சரி சொல்லிட்டு ஆண்டவர் கைவிடல அவனை. இயேசு அவனை நோக்கி பாருங்க அடுத்த நிமிஷமே சொல்றார், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அவன் வந்து பாருங்க சப்பானியாக நடக்கக்கூடாதபடி 38 வருஷம் இருந்தான். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ. ஒரு வார்த்தை தான் பாருங்க, ஒரு இந்த வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்கு. நீங்க வந்து ஜீவனுள்ள வார்த்தையில பேச நீங்க விரும்பணும். அந்த ஒரு வார்த்தை சொன்னது இயேசு நம் உள்ளத்துல வந்துட்டா நமக்கு ஒரு பாதுகாப்பு, நம் குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் ஜீவ வழியில நடத்துவார். பாருங்க, அப்ப வந்து ஒரு வார்த்தை சொன்னார், அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட நட என்று ஒரு வார்த்தை சொன்னார். அவன் என்ன செய்யறான், அந்த வல்லமை அவனுக்குள்ள போய் சரீரம் நரம்புகள் பலன் கொண்டு உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாள்ல இருக்கு வேத பாரகர் பரிசேயர் வந்து யூதர்கள் வந்து அவங்க இயேசு கிறிஸ்து வந்து யூத குலத்துல பிறந்தார். பாருங்க, அந்த சொந்த ஜனங்களே தான் வந்து குற்றம் பிடிக்கிறாங்க. அவர் தேவனுக்கு சமமானவர். வந்து அவர் சொல்றாரு, நான் தேவனிடத்தில் வந்திருக்கிறேன். அப்ப அவங்க தேவன் தான், இவர் தேவன் தெரியல. பாருங்க, அப்ப அதனாலதான் அவர் கொல்ல வகை தேடுறாங்க. சிலுவையில் அவர் சொந்த ஜனங்களே கல்வாரி சிலுவையில அடிக்கிறாங்க. அது காரணம் என்ன, நான் தேவன் என்று சொல்றார். நானே தேவன், வார்த்தையாக இருக்கிறார், தேவனாய் இருக்கிறார், பிதாவுக்கு அவர் சமமாக்குகிறார். அதான் உண்மை. ஆனா இந்த ரகசியம் இந்த யூத ஜனங்களுக்கு தெரியல. அதனாலதான் வந்து நீ பிதாவுக்கு நீ சமமாக்குற, அதனாலதான் உன்னை கல்ல பாருங்க, அநேக இடத்துல கல்லெறிவாங்க. கல்லெறி கையில எடுத்துக்கிடுவாங்க, எரிய மாட்டாங்க, எடுத்துக்கிடுவாங்க, கொலை செய்ய வகை தேடுவாங்க. அவர் அந்த இடத்துல மறைந்து போய் விடுவார் என்று அநேக இடங்கள் நாம் பார்க்கிறோம். அப்ப வந்து அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்க, அப்படிப்பட்ட தேவன் இந்த கால வேளையில ஆராதிக்கிறோம். ஒரு வார்த்தை சொன்னா போதும். அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? நம்ம ஆலயத்துக்கு வாரம் ஆண்டவரே வீட்டில இருந்து கிளம்பி ஆலயத்துக்கு வரும்போது, ஆண்டவரே நீர் என்னோட பேசுங்க, அந்த செய்தி மூலமாக நீர் என்னோட பேசுங்க, நீ ஒரு வார்த்தை ஆண்டவரை தாங்க, இந்த வார்த்தை விசுவாசிக்கத்தக்க அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்க, எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசங்கள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே, பெரிய விசுவாசத்தை தாங்க, கடுகளவு விசுவாசத்தை தாங்க. கடுகு அளவு விதையிலே விதை, கடுகுல பொடி விதை. பாருங்க, அப்ப கடுகை ஏன் சொன்னார், கடுகு விதை கடுகுல ஓட்ட துவாரம் இருக்காது. நீங்க எடுத்து பாருங்க, ஓட்ட துவாரம் இல்லை. அது பூர்ணமான ஒரு விசுவாசம், பூர்ணத்தை குறிக்கிறது. பூர்ணமான விசுவாசம். கடுகு சின்னதா இருந்தாலும் பூர்ணத்தை குறிக்குது. அந்த அப்படிப்பட்ட விசுவாசத்தை இந்த நாட்களில் நமக்கு வேணும். நம்ம பேர் என்னது, விசுவாசிகள். அப்ப விசுவாசிக்கிறவர்கள் தான் பேரு விசுவாசிகள். அப்ப இந்த விசுவாசத்தை நாம் புதுப்பித்துக் கொள்வோமாக. இந்த கால வேளையிலும் கூட அந்த தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? இந்த வார்த்தையாகிய அந்த தேவனை நாம் இந்த கால வேளைகளை பின்பற்றுவோமாக. எல்லா வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரும் நாம் எழுந்து நிற்போமாக. இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. தேவனே, இந்த கால வேளையில இயேசுவே வார்த்தையாகிய தேவனை ஆண்டவரே, இந்த கால வேளையில உயிர்ப்பிக்க மாட்டவரே, இந்த
கால வேளையில ஒவ்வொரு இறுதியும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையால் அந்த தேவன் நம்மளை உயிர்ப்பிக்கட்டும். அவர் நம்மளை அந்த வார்த்தையினால் உயிர்ப்பித்து அந்த சர்வ வல்லமையுள்ள அந்த தேவன் நமக்குள்ள வர நாம் அவருக்கு இடம் கொடுப்போமாக. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனாய் இருந்தார், தேவனோடு இருந்தார். அந்த கால வேளையில் கூட அந்த தேவனாகிய வார்த்தை, இந்த வார்த்தையாகிய தேவனை நாம் உள்ளத்துல வாழும்படியாக நம் இதயத்துக்குள்ள அவருக்கு நாம் இடம் கொடுப்போமாக. நாம் காணுங்கள், நாம் தாமதம் பண்ண வேண்டாம், நாம் தாமதிக்க வேண்டாம். இன்றைய இந்த நிமிஷத்திலேயே இயேசுவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்மை அர்ப்பணிப்போமாக. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுக்கு அவருடைய சமூகத்தில் அவர் காதுபடியை அர்ப்பணிப்போமாக. ஜீவ வழியாக ஒப்பு கொடுப்பதே நீங்கள் எனக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவே ஆண்டவரே உயிர்ப்பியும், இயேசுவே உடைய வார்த்தை என்னை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ள வளர்க்கும். நீ வார்த்தையினால் நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். வார்த்தையாகிய தேவனே இயேசுவே என் உள்ளத்துல வாங்க. உம்முடைய ஒரு வார்த்தை எனக்குள்ள வருகிறோம். ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள் நீங்கி போகும். வெளிச்சமாகிய தேவனே, வெளிச்சமாகிய வார்த்தையாகிய தேவனே, இந்த காலங்களில் என் உள்ளத்தில் வாங்க என்று நாம் சொல்லுவோமா? எல்லாரும் கண்களை கொள்வோம். கண்களை கூறி இயேசு ராஜாவை நோக்கி பார்ப்போமாக. இயேசுவே எனக்கு இறங்கும் ஆண்டவரே. நோட்டுக்கு அதுபடி சொன்னதை ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க ஒரு வார்த்தை இந்த இடத்துல இருந்து சொல்லுங்க. என் வேலைக்காரன் சுத்தமாவா? அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள வளர்த்தோம். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள வளர்த்தோம். நமக்கு அவிசுவாசத்தை நீக்கி கூட தேவனுக்கு உதவி கேட்போமாக. இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க. அவிசுவாசம் நீங்கி ஆண்டவரே பெரிய விசுவாசம் எனக்குள்ள வரட்டும். கண்கள விசுவாசம் எனக்குள்ள வரட்டும். இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோமாக. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், அவரை கண்டடைவீர்கள். அவர் நமக்கு தருவரை நாம் கேட்டுக்கொண்டே இருப்போமாக. அவர் கண்டடைவரை நாம் தேடிக்கொண்டே இருப்போமாக. நம்முடைய வழிவாசல் கதவு திறக்கும் வரை நாம் கதவை தட்டிக்கொண்டே இருப்போமாக. நாம் கதவை தட்டிக்கொண்டே இருப்போமாக. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்க எத்தனை ஆயத்தமாக இருக்கிறோம். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த கால வேளையில வந்திருக்கலாம். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையும் உனக்கு இருக்கிறான தேவன் அவன் நினைத்தால் எல்லாவற்றையும் நீக்கி எல்லா சாபங்களையும் பாவங்கள் தான் சாபங்களாக மாறுகிறது. இந்த பாவங்களை அறிக்கை செய்யாமல் இருக்கும் பொழுது அந்த பாவம் சாபமாக மாறுகிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டானவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவான். பாவங்களையும் சாபங்களையும் நம்முடைய தேவன் விடுவிக்க அவர் வல்லமை உள்ள தேவன். நம்மை அவருக்கு அர்ப்பணிப்போமாக. என் மகனே முன்னோட்டு அந்த காலங்களில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த காலங்களில் அவனை நோக்கி பார்ப்போமாயாக. உன்னை உள்ளம் உடையிட்டும் என்னை நோக்கி பார். அந்த மாதிரி வார்த்தையோடு என்னை நோக்கி பார். உன்னை பாவங்களின் சாபங்களை நீக்க நான் வல்லமை உள்ள தேவன் என்று அவர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் குமாரன் உங்களை விடுதலையாக சித்தமானால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நாம் விசுவாசிக்கிறோமா? அந்த வார்த்தையாகிய அந்த தேவன் நமக்குள்ளாக வந்து நம்மை சீர்படுத்தி சிறப்படுத்தி நம்மளை உயிர்ப்பித்து அவர் வரைக்கிற ஒருவரையும் ஆயத்தமாகுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ
இந்த கால வேலைகளோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாடல் பகுதியை ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை ஆசீர்வதிக்க முடியாத ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சங்கீத பகுதியை ஆசீர்வதிக்க முடியாத ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்பொழுது இந்த வேலைகளோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் வார்த்தையாக இருக்கிறீர். ஆண்டவரே உடைய ஒரு வார்த்தையில எப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது நாங்கள் கேட்டோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ வார்த்தையாக இருக்கிறேன். இந்த வார்த்தையாக தேவன் ஒவ்வொரு நீக்குள்ள நீங்க வந்து வாசித்தே முடியாம நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உடைய கருத்தை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துடைய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புங்க. ஆண்டவரே ஜீவன்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரை தரமுடியாக நாங்கள் செல்கிறோம். ஆண்டவரை வீட்டில் ஒவ்வொரு குடும்பங்களின் தேவ சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. யார் யாருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறதோ ஏற்ற துணையை தந்து நீங்க வழி நடத்துங்க. அதை நீங்க நினைத்தால் அப்படியே ஆகும். ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் இயேசுவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்க ஆண்டவரே நிறைவான தேவன் வந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே வராமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் வல்ல நாளில் கொண்டு வந்து நீங்க ஆசீர்வதிங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். மனதில் வேண்டுகொண்டு வந்திருக்கிறேன். இப்போது வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் விண்ணப்பங்களை கேட்டு விண்ணப்பத்தை நிறைவேற்றி தருகிறார்கள். சித்தத்தின்படி நிறைவேற்றி தருகிறார்கள். உங்களுடைய பிள்ளைகளாம் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ வரப்போது சந்திக்க இதில் ஒவ்வொருவரையும் ஆயத்தமாக்குங்க. துதி காரணமாக எல்லாரும் மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம் அனைவரும் என்றென்றைக்கு சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.